செய்திகள். திமுக மத்திய அமைச்சர்கள் இன்று மாலை ராஜினாமா செய்கிறார்கள். சமாதானப்படுத்த காங்கிரஸ் முன்வரவில்லை. மகளிருக்காக சொந்த பணத்தில் நலத்திட்டங்கள் செயல்படுத்தும் கேப்டன். மகளிர் தினத்தையொட்டி வாழ்த்து. ஊழலுக்கு எதிராக போராடி வருவதால் திமுகவுடன் கூட்டணி கிடையாது. மார்க்சிஸ்ட் கட்சி அறிவிப்பு. வணக்கம். விரிவான செய்திகள். மத்திய திமுக அமைச்சர்கள் இன்று தாக்கல் செய்ய இருக்கும் ராஜினாமா கடிதத்தை பிரதமர் மன்மோகன் சிங் ஏற்றுக்கொள்வார் என்று தெரிகிறது. திமுகவை சமாதானப்படுத்தும் முயற்சியில் இறங்காமல் அந்த கட்சியை சேர்ந்த மத்திய அமைச்சர்களின் ராஜினாமாவை ஏற்றுக்கொண்டு அவர்களை வழியனுப்பிவிட பிரதமர் தயாராக இருப்பது திமுகவிற்கு பெரும் ஏமாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. திமுக கூட்டணியில் 60 இடங்களை காங்கிரஸ் கேட்டது. அதற்கு திமுக ஒத்துக்கொண்டது. திடீரென்று 63 இடங்கள் வேண்டும் என்று காங்கிரஸ் கோரிக்கை விடுத்தது. இதனால் திமுக காங்கிரஸ் இடையே மோதல் ஏற்பட்டு திமுகவை சேர்ந்த மத்திய அமைச்சர்கள் பதவி விலகுவார்கள் என்று கட்சியின் உயர்மட்ட குழு கூட்டத்தில் முடிவு எடுக்கப்பட்டது. இப்படி அறிவித்தால் காங்கிரஸ் அதிர்ச்சியடைந்து பேச்சுவார்த்தைக்கு வரும். ஸ்பெக்ட்ரம் விவகாரம், கூட்டணி விவகாரம் எல்லாவற்றிலும் ஒரு சாதகமான சூழ்நிலையை உருவாக்கிக் கொள்ளலாம் என்று எதிர்பார்த்த திமுகவிற்கு தற்போது ஏமாற்றமே மிஞ்சியுள்ளது. திமுகவுடன் பேச்சு நடத்த காங்கிரஸ் தலைவர்கள் யாரும் முன்வரவில்லை. இந்த நிலையில் மத்திய திமுக அமைச்சர்கள் 6 பேரும் ஏமாற்றத்துடன் டெல்லி சென்றுள்ளனர். இன்று மாலை 6:30 மணிக்கு பிரதமரை சந்தித்து ராஜினாமா கடிதத்தை கொடுக்கிறார்கள். மு.க. அழகிரியை தவிர மற்ற அமைச்சர்கள் 5 பேரும் அழாத குறையாக ராஜினாமா கடிதத்தை தாக்கல் செய்யும் நிலையில் உள்ளனர். இந்த ராஜினாமாவை பிரதமர் ஏற்றுக்கொண்டு குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைப்பார் என்று தெரியவருகிறது. இது திமுகவிற்கு பெருத்த ஏமாற்றமாக உள்ளது. பேச்சு நடத்த காங்கிரஸ் வரும் என்று எதிர்பார்த்து படுபயங்கரமாக ஏமாற்றத்தில் சிக்கியுள்ளது திமுக. சமாஜ்வாடி கட்சியின் 22 எம்பிக்களின் ஆதரவு மத்திய அரசிற்கு உண்டு என்று அதன் தலைவர் முலாயம் சிங் யாதவ் அறிவித்து இருப்பது காங்கிரஸ் மேலிடத்திற்கு புதிய தெம்பையும் திமுகவிற்கு ஏமாற்றத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. மகளிர் தின விழா நாடெங்கும் நாளை கொண்டாடப்படுகிறது. பெண்கள் இந்நாட்டின் கண்கள் என்றும் மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை ஒழிப்போம் என்றும் தெரிவித்து பெண்மையை போற்றுவது தமிழ்நாடு. பெண்களின் மேம்பாட்டிற்கு இதுவரை அரசு சார்பில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள் எதுவும் முழு அளவில் அவர்களை எட்டவில்லை என்பதுதான் உண்மை நிலை. தேமுதிகவின் நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் மகளிர் மேம்பாட்டிற்காக எத்தனையோ நலத்திட்டங்களை செயல்படுத்தியுள்ளார். பெண் சிசு கொலை ஒரு மாபாதகம் என்று கூறி பெண் குழந்தையை காப்பதற்காக தலா 10,000 ரூபாய் வீதம் வழங்கி தனது சமூக அக்கறையை வெளிப்படுத்தியுள்ளார் கேப்டன். விதவைகள் மறுவாழ்வு திட்டத்திற்காகவும் கேப்டன் நிதியுதவி வழங்கி அந்த திட்டத்தை நல்ல முறையில் செயல்படுத்தி வந்திருக்கிறார். பெண்களுக்கான சுயதொழில் திட்டத்தை தொடங்கி வைத்து அதற்கும் நிதியுதவி அளித்த பெருமை கேப்டன் விஜயகாந்தையே சாரும். பள்ளி குழந்தைகள் ஆண் பெண் பேதமின்றி அனைவரும் கணினி பொறி பயிற்சி பெற தனது சொந்த பணத்தில் பணி பயிற்சி மையங்களை அமைத்திருப்பவர் கேப்டன். திருமணம் செய்து வைக்க முடியாமல் தவிக்கும் தாய்மார்களின் துயரை துடைக்க பெண்களுக்கு இலவச திருமணத்தை நடத்தி வைத்தவர் கேப்டன் விஜயகாந்த் என்பதை தமிழக மக்கள் நன்கு அறிவார்கள். பெண்மையை போற்றும் வகையில் வேலூரில் கேப்டன் விஜயகாந்த் நடத்தி காட்டிய மாபெரும் மகளிர் மாநாடு வரலாற்று சிறப்புமிக்கதாகும். பெண்களுக்கு வாழ்வளிக்கும் வகையில் பல்வேறு தீர்மானங்கள் இந்த மாநாட்டில் நிறைவேற்றப்பட்டதை தமிழக மக்கள், குறிப்பாக தாய்மார்கள் நன்கு அறிவார்கள். இப்படி பெண்மையை போற்றும் வகையில் செயல்படும் தேமுதிக சார்பில் கேப்டன் விஜயகாந்த் மகளிர் தினத்தையொட்டி அவர்களுக்கு தனது நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். கூட்டணியில் காங்கிரஸ் இல்லாவிட்டாலும் சட்டப்பேரவைத் தேர்தலில் எந்தவித பாதிப்பும் திமுகவிற்கு ஏற்படாது என்று மத்திய அமைச்சர் மு.க. அழகிரி தெரிவித்துள்ளார். நேற்று முன்தினம் சென்னையில் நடைபெற்ற திமுக உயர்நிலைக் கூட்டத்தில் மத்திய அமைச்சரவையில் இருந்து திமுக அமைச்சர்கள் பதவி விலகுவது என்றும் பிரச்சினைகளின் அடிப்படையில் மத்திய அரசிற்கு ஆதரவு என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதன் பிறகு இதுவரை காங்கிரஸ் தரப்பில் தங்களை யாரும் தொடர்பு கொள்ளாததால் அவர்கள் தங்களுடன் கூட்டணியில் இருக்க விரும்பவில்லை என்று தெரிகிறது என்று முதல்வர் கருணாநிதி தெரிவித்துள்ளார். அவரை அடுத்து முதல்வரின் மகனும் மத்திய அமைச்சருமான மு.க. அழகிரியிடம் கூட்டணியில் இருந்து காங்கிரஸ் விலகினால் வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுகவிற்கு பாதிப்பு ஏற்படுமா என்று
செய்தியாளர்கள் கேட்டதற்கு காங்கிரஸ் விலகுவதால் தங்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்பட போவதில்லை என்று கூறியுள்ளார். அதனால ஒன்றும் பாதிக்காது. நாங்களே வெளியே போறோம், அப்புறம் என்ன பாதிக்கும்? இந்நிலையில் மத்திய அமைச்சர் பிரணாப் முகர்ஜி நேற்றிரவு 10 மணியளவில் தன்னை தொலைபேசியில் தொடர்பு கொண்டதாகவும் திமுகவின் நிலையை மறு ஆய்வு செய்யும்படி வேண்டுகோள் விடுத்ததாகவும் டி.ஆர். பாலு கூறினார். பிரணாப் முகர்ஜியின் வேண்டுகோளை முதல்வர் கருணாநிதியிடம் தெரிவித்திருப்பதாகவும் முதல்வர்தான் முடிவு எடுக்க வேண்டும் என்றும் டி.ஆர். பாலு தெரிவித்துள்ளார். ஊழல், தாராளமய பொருளாதார கொள்கை இவற்றிற்கு எதிர்ப்பு தெரிவித்து வருவதால் திமுகவுடன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கூட்டணி சேர்வதற்கான வாய்ப்பே கிடையாது என்று அக்கட்சியின் செயலாளர் ஜி. ராமகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். திமுக காங்கிரஸ் கூட்டணியில் விரிசல் ஏற்பட்டுள்ளதால் கம்யூனிஸ்ட் கட்சிகள் திமுக கூட்டணிக்கு போகக்கூடும் என்று பத்திரிகைகளில் செய்தி வெளியானது. இந்நிலையில் இன்று சென்னையில் உள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் கட்சி நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மாநில தலைவர் ஜி. ராமகிருஷ்ணன், மூத்த தலைவர் டி.கே. ரங்கராஜன் உள்ளிட்ட பல்வேறு தலைவர்கள் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய ஜி. ராமகிருஷ்ணன், ஊழல் மற்றும் தாராளமய பொருளாதார கொள்கை ஆகியவற்றிற்கு எதிராக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போராடி வருவதாகவும் அதனால் திமுகவுடன் கூட்டணி சேர்வதற்கான வாய்ப்பே கிடையாது என்றும் தெரிவித்தார். மேலும் அதிமுகவுடன் இன்று தேர்தல் கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாக குறிப்பிட்ட ராமகிருஷ்ணன், தொகுதி உடன்பாடு குறித்து இன்று அதிமுக தலைமை முடிவு எடுக்கும் என்று கூறினார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. தலைப்புச் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உங்கள் பிரச்சினைகளுக்கு உடனடி தீர்வு காண 30134600 என்ற கேப்டன் டிவியின் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம்.